இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் மக்களவைத் தேர்தலில் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் சுயேட்சை சின்னமான பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட உள்ளார். இந்த நிலையில் தொடர்ந்து வேலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த நிலையில் கடைசி நாளான இன்று ஆம்பூர் வாணியம்பாடி பகுதியில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு குடியாத்தம் பகுதிக்கு வரும்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திண்டுக்கல்லில் பூத் ஸ்லிப் வழங்கிய திமுக கவுன்சிலர் சேகரிடம் பாமக வேட்பாளர் திலகபாமா சரமாரியாக கேள்வி எழுப்பினார். திண்டுக்கல்லில் கடைசி கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் கட்சியினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் திண்டுக்கல் நாடாளுமன்ற வேட்பாளர் திலகபாமா திண்டுக்கல் மாநகராட்சி பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். அப்போது திண்டுக்கல் பழனிசாலையில் கள்ளத்தனமாக மதுபானம் விற்பனை செய்தவர்களை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து பழனிசாலை உழவர் சந்தை வழியாக ஜிடிஎன் சாலை பகுதியில் உள்ள எம்எஸ்பி மேல்நிலைப் பள்ளியின் எதிரே பூத் ஸ்லிப் வழங்கிக் கொண்டிருந்த 16வது வார்டு திமுக கவுன்சிலர் சேகரை பாமக வேட்பாளர் திலகபாமா, நீங்கள் எதற்காக பூத் ஸ்லிப் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? பூத் ஸ்லிப் நீங்கள் வழங்குகிறீர்கள் என்றால் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறீர்களா என்று சரமாரியாக கேள்வி எழுப்பினார். அப்போது திமுக கவுன்சிலர் சேகர் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். அதனைத் தொடர்ந்து காவல்துறை மற்றும் தேர்தல் அதிகாரிகளுக்கு வேட்பாளர் திலகபாமா தகவல் அளித்ததை அடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 10 மணிக்கு முன்னால எல்லாத்தையும் கடையை திறந்து வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. இது கடைகள், இது போன்ற கடைகள் மது மட்டும் இல்லை, பணம் கொடுக்குற பட்டுவாடா பண்றதுக்குமான இடமா பயன்படுது. தேர்தல் பரப்புரை கடைசி நாளான இன்று திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் பாலகணபதியை ஆதரித்து பாஜக கட்சி நிர்வாகிகளும் நடிகையுமான நமிதா பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் இருசக்கர வாகனத்தில் தலையில் ஹெல்மெட் அணிந்து சென்று தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் காட்டுப்பாக்கம் முதல் பூந்தமல்லி வரை இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்ற அவர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற கோஷத்தை எழுப்பியவாறு தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டவாறு சென்றார். கோத்தகிரி பகுதியில் திமுக ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணனின் சொகுசு காரில் கொண்டுவரப்பட்ட ரூபாய் 8,59,000 பணம் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பறக்கும் படையினர் பல தொகுதிகளில் வாகனங்களில் எடுத்து செல்லும் பணங்களை பறிமுதல் செய்து வந்த நிலையில் பிரச்சாரத்தின் கடைசி நாளான இன்று கோத்தகிரி மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலை ஜக்கனரை சக்தாஹட்டி பகுதியில் திமுக ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணனின் சொகுசு காரை திமுக இளைஞர் அணியைச் சேர்ந்த நவீன் ஓட்டி வந்தபோது தேர்தல் பறக்கும் படையினர் நிறுத்தி காரை சோதனை செய்தனர். அப்போது வாகனத்தில் ரூபாய் 8,59,000 பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரி ராஜலட்சுமி தலைமையிலான குழு பணத்தை பறிமுதல் செய்தனர். தேர்தலுக்கு 2 நாட்களே உள்ள நிலையில் பொதுமக்களுக்கு வழங்க எடுத்துச் செல்லப்பட்ட பணமா என்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குமரி கடலோர கிராமங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7,000 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் அருகே முள்ளூர் துறையில் பாழடைந்த ஐஸ் கட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய மது பாட்டில்கள் பதுக்கி வைத்திருப்பதாக புதுக்கடை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அந்த தொழிற்சாலையில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 7,000 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இந்த மது பாட்டில்களை பதுக்கி வைத்தது யார் என போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.